சுதந்திரம் என்பது நீங்கள் போராடி பெறாமல் ஒன்று உங்கள் பெயரிலே ஏற்கனவே இருக்கும் என்றால் அதற்கு பெயர் தான் சுதந்திரம். ஊழியக்காரனுக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். என்னன்னா எந்த ஆயுதமும் வாய்க்காது. அடுத்து அவனுக்கு எதிராக எவன் பேசினாலும் நாக்கு வருது பாருங்க, என்ன பேசினாலும் அந்த நாக்கு அது உண்மையை பேசுதோ பொய்ய பேசுதோ அந்த நாவு குற்றப்படுத்தப்படும். நீங்க செஞ்சு வாங்கின அதுக்கு பேர் கூலி, நீங்க செய்யாம வாங்கின அதுக்கு பேரு சுதந்திரம். பிள்ளைகளாகும்படி அவர் அனுமதி கொடுக்கவில்லை, பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் என்கிற வார்த்தை வருகிறது என்றால் அங்கே நீங்கள் அதிகாரம் செலுத்த வேண்டிய ஏதோ சில விஷயங்கள் இருக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் பிதாவுக்கு பிள்ளையா இருக்கிறீங்க. அப்ப எதெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு? நான் சொன்னேன்ல, இஸ்ரவேலே நீ பயப்படாத, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. அப்ப தேவன் ஜனங்களை தனக்கென்று பிரித்தெடுக்கிறாராம். சொல்றாரு, நீ எனக்கு பரிசுத்தம் உள்ள ஜனம். உபாகம்ல இருக்கு, நல்லா நீங்க புரிஞ்சுங்க. பரிசுத்தம்னு உடனே நீ இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு சூரியனை பார்க்கறதோ அல்லது உங்கள் சரீர பரிசுத்தத்தையோ அல்லது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடவுளுக்காய் ஒழுக்கமாய் வாழுகிறீர்களோ அதற்கு பெயர் மட்டும் பரிசுத்தம் அல்ல. பரிசுத்தம் என்றால் என்ன? நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு கேளுங்க. உபாகம் எடுத்துக்கங்க. பரிசுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சா தான் நான் பரிசுத்தவானா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? வாசிப்போம். உபாகமம் 15:19 நான் முடிக்கிறேன். உன் ஆடு மாடுகளில் தலையீற்றாகிய ஆணையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமாக்க கடவாய். பரிசுத்தமாக்க கடவாய். உன் மாட்டின் தலையீற்றை வேலை கொள்ளாமலும் உன் ஆட்டின் தலையீற்றை மயிர் கத்திரியாமலும் இருப்பாயாக. பரிசுத்தம் என்ன தெரியுமா? மூத்ததெல்லாம் எனக்குன்னு பிரிச்சிரு. எல்லாம் சொல்லுங்க, பிரிச்சிரு. பிரிச்சு வைக்கிறதுக்கு பேரு பரிசுத்தம். எல்லாம் சொல்லுங்க. தெரிந்து கொள்வதற்கு பேரு பரிசுத்தம். சொல்லுங்க. அவனுக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசம் இல்லாமலே இருக்கலாம், ஆனா அவன் உங்களுக்கு பரிசுத்தம், அவருக்கு பரிசுத்தம். புரியுதா? கர்த்தர் எனக்கு புரியுற மாதிரி சொன்னார். நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வீட்டில் 10 தட்டு இருக்கு, சாப்பிட்ற தட்டு, 10 டம்ளர் இருக்கு, குடிக்கிற டீ டம்ளர். ஆனா உங்க தட்டுன்னு ஒன்று எடுத்து வைக்கிறீங்களா, அது உங்களுக்கு பரிசுத்தம். அப்ப யார் அந்த தட்டுல என்ன செய்யக்கூடாது? ஏன் தட்டு ஏன் தட்டுன்றான்? உன் தட்டு அதை விட மங்களா கூட இருக்கலாம். அப்போ உன் தட்டு வெளியில செஞ்சதா? இல்ல, அதுவும் எவர் சில்வர் தான், மற்றதும் எவர் சில்வர் தான். ஆனாலும் இங்கே ஒன்று மதிப்புள்ளதாய் கருதப்படுகிறது. காரணம், உங்களுக்கென்று அதை நீங்கள் பிரித்து வைத்ததினால், அது பளபளப்பாய் இருக்கிறதுனால் அல்ல, அது உங்களுக்கென்று பிரித்து வைத்ததினால் அது பரிசுத்தமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி புரிந்தவர்கள் அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்ப தேவன் நாம் பளபளப்புன்றதால நாம் பரிசுத்தம் இல்லை, அவர் எனக்குன்னு பிரிச்சு எடுத்தாரு, அவருக்குன்னு என்ன பிரிச்சு எடுத்தாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க குவாலிட்டினால நீங்க பரிசுத்தம் இல்லை. எப்படி உங்க வீட்டில் உங்களுக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டை எடுத்து வைக்கிறீங்களா? ஏன் தட்டு? அதில் ஏன் சாப்பிடக்கூடாது? ஏன் தட்டு? அது இட் இஸ் செப்பரேட்டட். ஹோலினஸ்ல ஹீப்ரு மீனிங் செப்பரேட்டட். அப்ப நம்ம எல்லாரும் பரிசுத்தமா தட்டை கழுவி இருக்கலாம், கழுவாம இருக்கலாம். அது ஏன் தட்டு? கையை தட்டுங்க. அப்படித்தான் நான், அப்படித்தான் நீங்க. அவருக்குன்னு உங்களை பிரித்து வச்சிருக்கிறாரு. அதனால் இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சுதந்திரம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சொத்துன்னு அர்த்தம். சுதந்திரம்னா அப்பப்போ ஜெபிச்சு நீங்கள் வாங்குறது இல்லை, எப்போவுமே ஆப்ரேஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சுதந்திரம். அப்போ ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அப்படித்தான் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே வாக்கு தத்தங்கள் நமக்கு சுதந்திரமாய் இருக்கிறது. சுதந்திரம்னா ஒன்றும் புரியுற மாதிரி சொல்லி. இப்போ நான் ஒரு நோட் எடுக்கிறேன், ஒரு டைரி எடுக்கிறேன், 2 பேரை கூப்பிட்றேன், கோகுலுக்கு பைபிளை கொடுக்குறேன், விஜய்க்கு நான் நோட்டை கொடுக்குறேன். இப்போ பைபிள் கோகுலுக்கு சுதந்திரம், அவனுக்கே கொடுத்துட்டேன். சுதந்திரம்னா அவன் பேருக்கே கொடுத்துடுறது. அப்போ தேவன் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறனால உங்கள் பேருக்கு எழுதியே கொடுத்துட்டாரு. ஒவ்வொன்றுக்கு நீ ஜெபிக்க வேண்டாம், அது வேலையில் ஆப்ரேட்டில் தான் இருக்குது.
அதை நீங்க புரிஞ்சுக்காங்க நண்புக்குரியவர்களே. ஆகவே நீங்கள் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குள் வேலை செய்து கொண்டு இருக்கிறபடினால் நீங்கள் சுதந்திரத்திற்குள்ளாகத்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் யாக்கோபா இருக்கலாம், நீங்கள் இஸ்ரவேலா இருக்கலாம், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இப்போ எனக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் வந்து நான் எனக்குன்னு வச்சுக்கிறேன், அதில் தான் நான் குடிக்கணுன்றேன். அந்த கிளாஸ் வெளியில் செஞ்சதா இல்லை, அதுவும் அதே மாதிரி எல்லாரும் மாதிரி கிளாஸ் தான். ஆனால் அது எனக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படி தான் உங்களை என்ன எடுத்து வச்சுக்கிட்டார். எவ்வளோ நல்ல தேவன். ஏசாயா 54:17 ஊழியக்காரனுக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். வாசிங்க, வாசிப்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும். கைத்தட்டு, நல்லா தட்டணும். ஊழியக்காரனுக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா எந்த ஆயுதமும் வாய்க்காது. அடுத்து அவனுக்கு எதிராக எவன் பேசினாலும், நாக்கு வருது பாருங்க, என்ன பேசினாலும் அந்த நாக்கு அது உண்மையை பேசுதோ பொய்ய பேசுதோ அந்த நாவு குற்றப்படுத்தப்படும். This is the declaration, proclamation and the inheritance of a man of God. ஒரு தேவ மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ். என்னன்னா அவனுக்கு எதிராக எவன் பேசினாலும் அவனுக்கு பிரச்சனை இருக்கு. சரியா பேசினா தப்பா பேசினா நீங்க பிராக்கெட்டுக்குள்ள எதுவும் வரல, பேசினாலே சிக்கல் தான். கையை தட்டி வருது அவருக்கு. இந்த சுதந்திரம் எனக்கு இருக்கு, அப்படி ஆப்ரேட்லாம் இருக்கு. என்ன வேணாலும் பேசிக்க, ஏன்னா மேட்ரு வேலையை பார்த்துரும். உனக்கு கேர்ஃபுல்லா இருக்கு. அல்லேலூயா. உங்க சுதந்திரத்தை கண்டுபிடிங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவும், அண்டர்லைன் தி வேர்ட், பிராக்கெட்ல போட்டுங்க, உண்மை நாவு பிளஸ் பொய்யின் நாவு. எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும். ஏனென்றால் தம்முடைய ஊழியக்காரனுக்கு ஒரு சுதந்திரத்தை அவர் கொடுத்திருக்காரு. வச்சுக்கடா, திஸ் இஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ். என் சொத்தை உனக்கு எழுதி கொடுக்குறேன். உனக்கு எதிராக எந்த ஆயுதம் வாய்க்காது. ஐயா நான் இந்த வீட்டில் போய் ஜெபிக்கலாமா, ஒரு சிலர் கேட்குறேன், அந்த வீட்டில் போய் ஜெபிக்கலாமா, இந்த பில்லி எங்களை கில்லி மாதிரி திரும்பி அடிச்சிருமா, வந்து எங்களை தாக்கிருமா, எதுவும் உங்களை சேதம் செய்யாது. இட் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ். அப்ப சொத்து வந்து இங்க பாருங்க, சொத்தை வந்து நீங்க டெய்லி ஜோம் பண்ணி சுதந்திரிச்சுக்க வேண்டாம். அது ஏற்கனவே உங்க பேர்ல தான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரிட்ஜு டிவி மேல கையை வச்சு, ஆண்டவரே உங்க பையன் ஜோம் பண்றான், இதெல்லாம் எங்க அப்பா, இது எனக்கு சொந்தமாகட்டும், டெய்லி ஜெபிக்கிறான். உடனே அப்பா எந்திரிக்கிற, ஏன்பா டெய்லி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, இதெல்லாம் எனக்கு சொந்தமாகணும். உனக்கு அப்பா என்ன சொல்லுவீங்க? இங்க பாருப்பா, அது ஏற்கனவே உனக்கு சொந்தமாக தான் இருக்கு. நான் அடுத்த கேள்வி கேட்பான், எப்பப்பா சொந்தமாகுது? நீ எப்போ எனக்குன்னு பிறந்தியோ அப்பயே சொந்தமாகலாம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ளே பிள்ளையாய் பிறந்த போது இந்த பைபிள் இருக்க 30,000 வாக்குத்தத்தங்களும் எனக்கு சொந்தமானது. 30,000 blessings are there. 30,000 ஆசீர்வாதங்கள் இதுல இருக்குதான். பஃபே எது வேணுமோ எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. பஃபே நிறைய இருக்கும், எல்லாத்தையும் திங்க முடியாது, அது ஒத்துக்கிறேன் நான், எல்லாம் திங்க முடியாது. ஆனா எது வேணுமோ நீ திங்கலாம். அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து சென்றார். உன்னத பாட்டில் விருந்து சாலை எது? இதுதான். உபவாசத்துக்கு அவர் கூட்டிட்டு போல, பஃபேக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து சென்றார். அப்படியே பாக்குறீங்க, அப்படியே விருந்து சாலை. உபா 28 எடுத்தா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அது ஒரு மெனு. அடுத்து ஓபன் பண்ணா நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அடுத்து உன் கூடையும் மாப்பு செய்யறது, எது வேணுமோ அள்ளி போட்டுக்க. கையை தட்ட வருதா அவருக்கு? ஆமென், 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 ஆமென். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீ 60 வயசுல கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் நீ பாப்ப. கையை வசனம் சொல்லுது சார், வசனம் சொல்லுது. எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுன்னு கர்த்தர். வசனம் நிறைவேறணும். The promise must be fulfilled. சுதந்திரம் என்பது நீங்கள் போராடி பெறாமல் ஒன்று உங்கள் பெயரிலே ஏற்கனவே இருக்கும் என்றால் அதற்கு பெயர் தான் சுதந்திரம். ரோமர் 8:17 சொல்லுகிறது. வாசிப்போம் 8:17. நாம் பிள்ளைகளானால் பிள்ளைகளாம் கை தூக்குங்க ஒரு தடவை, ஒரு தைசத்தை கை தூக்குங்க. பிள்ளைகளானால் கை தூக்குங்க ஒரு தடவை, கை தூக்குங்க. எப்படி பிள்ளைகளானீங்க சொல்லுங்க? யோவான் அப்படியே கையை தூக்கி வச்சிருங்க. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, ஏற்றுக்கொண்டவங்களா அவர் ஆமென் சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்.
சத்தமாக சொல்லுங்கள், அனுமதி கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகள் ஆகும்படி அவர் அனுமதி கொடுக்கவில்லை, பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் என்கிற வார்த்தை வருகிறது என்றால் அங்கே நீங்கள் அதிகாரம் செலுத்த வேண்டிய ஏதோ சில விஷயங்கள் இருக்கிறது என்ற அர்த்தம். சொத்துக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். எவன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம்னா அப்பா பேர்ல இருக்கிற பயன்படுத்துறதுக்கான லீகல் ரைட். கிரீக்ல அப்படிதான் இருக்கு. அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் தன்னுடைய அத்தனை சொத்தையும் அனுபவிப்பதற்கும் உரிமை கொண்டாடுவதற்கும் அவனுக்கு லீகல் ரைட்ஸ் கொடுத்தார். லீகல் ரைட்ஸ் கொடுத்தார். அங்க அர்த்தம் உங்க பேர்ல தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நான் தனியாளாக இருக்கேன், நீங்கள் தனியாக வந்திருக்கலாம். இந்த ஆண்டனியன் வந்திருக்கிறாரு, ஆண்டனியன் பேரில் ஏகப்பட்ட வீடு இருக்கு. ஆமாம், ஆனால் வீட்டை தூக்கிட்டே வர முடியும்? அவர் தனியாக தான் வருவார். நான் தனியாக தான் வந்திருக்கிறேன். என் ஆசீர்வாதத்தெல்லாம் தூக்கிட்டு வர முடியும்? ஆமாம் சொல்லு. உள்ளுக்குள்ள காரை தூக்கிட்டு வர முடியும்? அதே மாதிரி என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லாங்க. எல்லாம் உங்கள் பேரில் இருக்கு, எல்லாம் அங்கங்கே டெபாசிட் ஆகிருக்கு. எப்போ எது தேவையோ அப்பப்போ ரிலீஸ் பண்ணுங்க. இல்லை பூமியில் கொடுத்தா பேங்க்கில் போட்டுக்கோங்க. பேங்க்லாம் பத்தாதியா? அதனால தான் நம்ம அங்கே வச்சுக்கிறோம். ரிலீஸ் ஆகும், அந்தந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகும், கட்டாயம் ஆகும். கர்த்தர் இருக்காரு. நீங்கள் பிள்ளைகளானால் நீங்கள் சுதந்திரம் தான். அதனால் தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே போங்க. போகும்போது என்ன செஞ்சுக்கிட்டே போங்க? அந்த காடை கொடுப்பா வழியும் சத்தியம். அப்படியே தேங்க் பண்ணிக்கிட்டே போகணும் நீங்கள் போகும்போது. ஆமென் சொல்லுங்க. ஓகே, ரோமர் 4:16 சொல்லுங்க. சுதந்திரம்னா ஃப்ரீ. வாசிங்க. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு. பாத்தீங்களா, சுதந்திரம்ன்ற வார்த்தை எங்க தான் வருது? கிருபையில தான் வருது. கிருபையில தான் வருது. தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி. ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி. ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37 TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆணையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000. The kingdom consists of His will, and His will is that His people be healed. So to operate in faith, you must operate in the realm of the now. That enables you to live it. It is the empowering of the Holy Spirit that enables you to live the life that God created you to live. Good God. Good is not something God does. Good is not something He possesses. It is who He is. And what does it say? That this new man, your spirit, is created righteous and truly holy.